தைரியகாரகரான செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். உச்சம் பெறும் விருச்சகம், இனிமேல் தான் ராஜ வாழ்க்கையே இருக்கின்றது அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். இதுவரைக்கும் விருச்சகம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இப்போது வரைக்கும் குரு பகவான் பயணித்து கொண்டிருக்கின்றார். விருச்சக ராசிக்கு தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான், பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான், அப்போ 2-5 8இல் மறைந்து இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எவ்வளவோ வருமானம் வருது, ஆனால் நஷ்டம்தான். எவ்வளவோ நல்ல திட்டங்கள் தீட்டுறேன், ஆனால் அந்த திட்டங்கள் வெற்றி பெற மாட்டேங்குது. நான் ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்று நடக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அது நடக்க மாட்டேங்குது. தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்து மன சங்கடத்துக்கு தான் என்னை ஆளாக்குது. ஆக நான் ஒரு செலவுக்காக பணம் வச்சுருந்தேன், ஆனால் செலவு செஞ்சது வேறு செலவு. இப்படி தான் எனக்கு வீணான விரயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னையா காரணம்? 8ஆம் இடத்துல குரு. அப்போ துர்ஸ்தானத்தில் போய் குரு பகவான் மறைந்தால் என்ன நடக்கும்? விபரீத ராஜயோகம் எப்படி வரும்? தேவையில்லாத விபரீத செலவுகள் தான் வரும். 8ஆம் இடத்துல குரு வந்துட்டால் மிகப்பெரிய பட்டம் பதவிகள் கூட இழக்க வேண்டிய கட்டாயம் வரும்னு ஒரு ஜோதிட சொல்வாக்கு உண்டு. வாலி அரசன் பட்டம் இழந்தது கூட 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. ஆக 8இல் குரு இருந்தால் நல்லதாயான்னு கேட்டால் நல்லது கிடையாது. எப்போதுமே குரு பகவான் பிரம்மாண்டமான கிரகம், மஞ்சள் காரகன். அதே மாதிரி தன செல்வங்கள் அவர்தான். ஒரு பொறுப்புமிக்க கிரகம், ஒரு ராஜ வாழ்க்கை கிரகம், ராஜ கிரகம். பணம் பொருள் செல்வாக்கியத்துக்கு குருதான் பொறுப்பு. அப்பேற்பட்ட பகவான் போய் 8இல் மறைஞ்சார்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது எல்லாமே கிடைக்காது. அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி தான் இப்போ வரைக்கும் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில் புனர்பூஷ நட்சத்திரம் இருக்குது, பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம் இருக்குது. அப்போ பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் 5வது பாகையில் குரு உச்சமடைவார். அப்போ உச்சம் பெறப்போகும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் பார்க்கக்கூடிய 5, 7, 9ஆம் பார்வைகள் எந்த பாவகங்களில் விழுகின்றதோ அந்த பாவகங்கள் எல்லாம் புண்ணிய பலன்களை பெறப்போகின்றது, கோடான கோடி செல்வங்களை பெறப்போகின்றது. அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அஷ்டம குரு விலகி பாக்கிய குருவாக மாறி நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் குபேர சம்பத்துகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகின்றார். அப்போ குரு பார்த்தால் கோடி செல்வம், கோடி பணம் பொருள் செல்வம், கோடீஸ்வர யோகம், குபேர யோகம். இதுதான் குரு. 9இல் குரு இருந்தால் ஒரு சாதாரண பரம ஏழை கூட கண்டிப்பாக ஒரு நாள் பணக்காரர் ஆயிடுவார். சொந்த ஊரில் இருக்கவே முடியல, ஊரை விட்டு ஓடிட்டேன், இப்போ தான் நான் நல்லா இருக்கேன். 9இல் குரு வந்ததுக்கப்புறம் அரசு வேலைக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். 9இல் குரு வந்தார், வாய்ப்பு கொடுத்துட்டார். அரசியல் ரீதியான மிகப்பெரிய வெற்றியை 9இல் குரு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொடுத்தார். அரசு வழி சொத்துக்கள், அரசு வழி ஒப்பந்தங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாமே நான் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த காலகட்டம் தான். எனக்கெல்லாம் விமானம் மேலே பறக்கிறத பார்த்து ஆசைப்பட்டிருக்கு. இதில் என்றைக்கிடா நம்ம பயணம் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் விமானத்தில் அடிக்கடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 9இல் குரு வந்ததுக்கப்புறம் தான். கப்பல்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை பார்த்தது கூட கிடையாது. இன்றைக்கி பார்த்தா அடிக்கடி நான் கப்பல் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் 9இல் குரு வந்ததுக்கப்புறம் தான். நீர் ராசியில் வர்றாரு குரு. அப்போ காசு தேடி பணம் தேடி எங்கே போவோம்? கடல் வழியாகவும் ஆகாய மார்க்கமாகவும் நம்மளுடைய பயணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான். பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போக மாட்டோம் சாமி. கொஞ்சம் தூரம் பஸ் ஏறி போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் ஆகி போய் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அந்த பாக்கியம் 9இல் குரு வந்ததுக்கப்புறம் தான் கிடைக்கும். சொந்த ஊரில் வேலை வாய்ப்பே இல்லை. ஒரு நண்பர் சொன்னார் இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி, ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிது. ஒரு குரு வழிகாட்டினார், ஒரு ஆசான் வழிகாட்டினார், போனேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். இதெல்லாம் 9இல் குரு வந்ததுக்கப்புறம் தான். கல்யாணமாகி ரொம்ப நாளாக பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தேன் ஐயா. என்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசு இல்லாமல் போயிருமே, இல்லை எனக்கே வாரிசு இல்லாமல் போயிருமானெல்லாம் வருத்தப்பட்டுட்டு கிடந்தேன். அந்த பாக்கியத்தை குரு 9இல் வந்ததுக்கப்புறம் கொடுத்தார் விருச்சிக ராசிக்கு. இதெல்லாம் இப்போ தான் நடக்கும். கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. 9இல் குரு வந்தார், 5ஆம் பார்வையார் ராசியை பார்த்தாரு, கல்யாணம் நடந்து போச்சு.
இல்லையா? இதெல்லாம் இப்போ தான். ஆக நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அடித்தளம் போடுறது 9ல் குரு வந்ததுக்கப்புறம் தான். ஆக 8ல் இருந்த வரைக்கும் நம்ம நஷ்டப்பட்டோம். நம்ம கௌரவமே பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா வாக்குகாரங்கன் போய் 8ல் மறைஞ்சிட்டாருன்னா நம்ம வீட்டில் என்ன தான் நியாய தர்மத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம சொல்லுக்கு மரியாதையே இருக்காதுய்யா. நம்ம பேச்சையே கேட்கவே மாட்டாங்க. சும்மா கம்முன்னு கடான்ருவாங்க. பேச முடிஞ்சிருக்குமா? பேசித்தான் இருந்திருப்போமா? பேசி தான் ஜெயிக்க முடியுமா? பேசியிருக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. பேசியிருப்போம், ஜெயிக்க முடியாது. அப்போ இதனால் நமக்கு ஒரு மரியாதையே போயிருக்கும் இல்லையா? இதுதான் நடந்திருக்கும். ஆக இப்படியெல்லாம் இருந்த காலங்கள் அப்படிங்கிறது மாறி 9ல் குரு வந்துட்டார்னா நமக்கு நல்ல பாக்கியத்தை கொடுப்பார். அப்போது விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விமோசனம் என்ன தெரியுமா? உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய அறிவு கூர்மை, உங்களுடைய கல்வி திறமை, உங்களுடைய நுண்ணறிவு திறமை, உங்களுக்கான திறமைகள் எல்லாம் ஒரு வெற்றி மேடை உங்களை வரவேற்றுக்கிட்டு இருக்கு உங்கள் திறமையை பார்த்து. அப்போ உலகறிய இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பிரகாசிக்க போகின்றார்கள். உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான வெற்றி மேடைகள் காத்து கொண்டிருக்கிறது. அப்போ நல்லதொரு பாக்கியங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போ கேட்டை நட்சத்திரக்காரர்களாக நான் ஒரு ஆசிரியர் ஆகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய மருத்துவன் ஆகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய லட்சியமே அதுதான். நடக்குமா? நடக்கும். நான் ஒரு பொருளாதார நிபுணர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நடக்குமா? புலனாய்வுத்துறையில் என்னுடைய வேலையை நான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். கிடைக்குமா? காவல்துறையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் போய் எனக்கு ஒரு வேலை கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். கிடைக்குமா? அதெல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் மிகப்பெரிய பாக்கியம் உண்டு. ஆக உயர் கல்விகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. உங்களுடைய போராட்ட காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. மரண போராட்டம் ஐயா, இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான். 9ல் குரு வந்தார். ஏன்னா நேர பஞ்சம சனியை பார்ப்பார். சனிவாருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிகத்தில் இருக்குது. அந்த நட்சத்திர அதிபதியை குரு பார்க்குறாரு. என்ன நடக்கும்? அரசியல் துறையில் மிகப்பெரிய வெற்றி இதுதான். அப்போ நம்மளை பார்த்து உலகமே பிரமிக்கும். அப்போ கடுமையான உழைப்பாளிகள், உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்க. சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தவர், சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பொறுக்கி விற்றுக்கிட்டு இருந்தவர், திடீர்னு பார்த்தா பணக்காரர். அவருக்கு ஒரு ராஜ வாழ்க்கை இப்படி தான் கிடைக்கும். இது மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நடக்க இருக்கின்றது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆக உங்களுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு மக்கள் நடப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் எந்த துறையில் இருந்தாலும். அதுக்கப்புறம் பாருங்கள், விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள், நல்ல பக்தர்கள், பொறுப்புமிக்க மனிதர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் பொறுப்பாக செய்யக்கூடியவங்க, பக்குவமான மனிதர்கள், பக்குவப்பட்டவர்கள், எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடியவங்க, காசுன்னு பார்க்காம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்க. ஒரு தடவை உதவி செஞ்சிட்டோம், பலனை எதிர்பார்க்கல, ஆனால் கடனாக கேட்ட காசு கொடுத்துருக்குறேன், வருமானம் மட்டும்தான் எதிர்பார்க்குறேன், எனக்கு அதுதான் தேவை. நான் உதவியாக செஞ்ச காசை நான் எதிர்பார்க்கல. நிறைய விஷயங்களுக்கு நான் தானம் தர்மங்கள் பண்ணியிருக்கிறேன். அந்த புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக இப்போ தான் கிடைக்கும். ஆக பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம், அவர்கள் செய்த தானம், அவர்கள் செய்த தர்ம பணிகள் இன்றைக்கி இந்த பிறவியில் நமக்கு அது கிடைக்கும். அப்படின்னா 9ல் குரு வந்ததுக்கப்புறம் தான் கிடைக்கும். இப்படியான அற்புதமான ஒரு யோக பலன்களை அடைய காத்திருக்கின்றார்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். அப்போ 8ல் குரு இருந்தது வரைக்கும் காசு தங்களை, பணம் தங்களை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கிடைச்ச வேலையும் விட்டுட்டு வந்துட்டேன், வேலையிலையும் நீடிக்க முடியல, குடும்பத்திலையும் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லை, இல்லற வாழ்க்கையும் சிறக்கலை, கல்யாணமும் நடக்கலை, எதிர்பார்த்து ஏமாற்றங்களாகவே போயிட்டுருக்குது, தட்டி தட்டி போயிட்டே இருக்குது. இடம் வாங்கணும், பூமி வாங்கணும் ஆசைகள் நிறைவேறலை, விவசாயத்தில் ஜொலிக்க முடியல, பொது வாழ்க்கையில் ஜொலிக்க முடியல. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நமக்கு கஷ்டம் தானையா? அந்த காலங்களை, கஷ்ட காலங்களை மாற்றி நம்மளுடைய கடமை உணர்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அந்த இலக்கு, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 9ல் குரு வந்ததுக்கப்புறம் தான். அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை ராசியை பார்க்குறார். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நீங்கள் தனியாக ஜெயிக்க போகிறீங்க, துணை இல்லாமல், எவர் துணையும் இல்லாமல் தனியாக நின்னால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்போ உங்கள்கிட்ட ஆளுமை, பொறுப்பு, நிர்வாக திறமை எல்லாமே இருக்கும். ஆத்ம பலம், நம்மளுடைய மனசு ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் உள்ளவும் தெளிவாக இருக்கும்,
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்ன ஒரு மனசங்கடங்களெல்லாம் மாறி நம்ம நல்லா இருப்போம்னு அர்த்தம். 3ஆம் இடத்தை பார்க்குறார். சகோதர வழி ஒற்றுமை அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது சகோதர வழி ஒற்றுமை நமக்கு கிடைச்சிட்டா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ற மாதிரி நம்ம இப்போது எதுலேயுமே துணிஞ்சு இறங்கலாமா, இறங்கலாம். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள். அப்போ நம்மளுடைய தைரியம் தன்னம்பிக்கை மட்டுமே நம்மளை வழிநடத்தி செல்ல போகுது. இதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்பத்துறை பரிமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் காசு பணம் கொட்டுன்னு கொட்டும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பாக இருக்கும். பணம் தான், புரியுதுங்களா? சிறுதூர வியாபாரிகள் போய் தலைச்சுமையாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன், 2 வீலரில் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? அந்த தொழிலாளர் சூப்பராக ஓடுமா? நான் அருமையாக ஓடும், நல்ல வருமானத்தை கொடுத்துருவார். வழக்கு வியாஜ்யங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது, அங்காளி பங்காளி சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்த்து வச்சுருவார். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்திடுவார். 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம். பிரிவினைகள் இங்கே இல்லை, இங்கே வந்து ஒற்றுமை ஆக்கிடுவார். அப்போது யாரோ நம்மளை பிரிக்க நினச்சாங்க, யாரோ பிரிச்சும் வச்சாங்க, இன்றைக்கி அவங்க மூஞ்சிலே கரியை பூசிட்டோம், இன்றைக்கி ஒன்று சேர்ந்தாச்சு. அப்போ யாரோ செஞ்ச துரோக பாதகங்களுக்கு நம்ம வந்து பிரிய வேண்டிய கட்டாயம். இனி அடுத்தவங்க சொல்ல கேட்கக்கூடாது, அடுத்தவங்க அறிவுரைகளை நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சுய அறிவை பயன்படுத்துவோம். இதுதான் நடக்க போகுது. நல்ல விஷயம் தானையா? பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார். கல்யாணம் முடித்தோம், புத்திர பேர், வாரிசு, இதெல்லாம் இப்போ நான் கிடைக்கும். மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. அதே மாதிரி 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா? மிகப்பெரிய பதவிகள், மிகப்பெரிய உயர் கல்வி. இந்த ஊர்லேருந்து வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். நிறைய குலதெய்வம் கோயில்களுக்கு செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். கோவில் திருப்பணிகள் செய்ய போகிறீங்க, இதெல்லாம் உங்கள் பேரில் நடக்கும். ஆன்மீக தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போது. அதனால் விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பொதுவாக இந்த வருஷம் முழுவதும் சொல்லப்போனால் சிறப்பாக இருக்கும். மாத பலன்கள் அப்படிங்கிற விஷயத்த மாதம் கணிச்சு பார்த்தா தான் மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன நமக்கு பலனை கொடுக்கும். குருபவனை மட்டும் வச்சுமே நம்ம பேசினா கதை நடக்குமா சாமி? மற்ற மாதாந்திர கிரக பயிற்சிகளும் இருக்குது. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுவார், அப்போ அவருடைய பலன் வேறு இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது அப்போ மாதம் கிரக பயிற்சிகளை வச்சு அந்த பலனையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் அல்லாமல் சுயஜாதத்தில் நடக்கிற தசாபத்திகள் நமக்கு இப்போ என்ன பலனை கொடுக்குதுன்னு அதையும் பார்க்கணும். இப்படியெல்லாம் தெளிவாக பார்த்தா தான் இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் குரு 9 வந்ததுக்கு அப்புறம் சகல விதமான தோஷங்களும் விலகி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம எண்ணம் போல மகிழ்ச்சியான வாழ்க்கையின் தொடக்கம் ஆரம்பம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகளில் நான் சொல்லக்கூடிய விஷயம். நிச்சயமாக நல்லா இருக்கும். இன்னும் தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தெளிவான பலனாக கொடுப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.